ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நிதானம் வேண்டும் இந்த தலைப்புல இருக்க போது. பொன்னப்ப நகர்ல ஆனந்தன் சொல்லப்படுற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு தனக்குன்னு சொந்தமான ஒரு மாட்டு வண்டியும் வச்சிட்டு இருக்காரு. அந்த மாட்டு வண்டியை சந்தைக்கு ஓட்டிட்டு செல்றத வழக்கமா இருக்கும். சந்தை சாமான்களை வண்டியில ஏத்திட்டு பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் ஒப்படைப்பார். ஒரு நாள் ஆனந்தன் தன்னோட வண்டியில சந்தை சாமான்கள்லாம் ஏத்திட்டு பக்கத்துல இருக்க கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனந்தன் தன்னோட வண்டிய கிராம பாதை வழியா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போறப்போ வண்டி வேகமா போயிட்டு இருக்கு. அவரு முன்னாடி பூட்டு வச்சிட்டு இருக்க அந்த 2 காளைகளும் போட்டா போட்டிக்கிட்டு வண்டியை இழுத்தபடியா போயிட்டு இருக்கு. திடீர்னு படக்குன்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த வண்டியோட சக்கரம் ஒரு பள்ளத்துல சிக்கிக்குது. ஆனந்தன் காளைகளை பார்த்து கோபமா முறைக்கிறோட இல்லாம தன்னோட கையில இருந்த ஒரு சாட்டை கம்பை எடுத்து காளைகளை பலார்னு அடிக்க தொடங்குறாரு. காளைகளும் அடி தாங்க முடியாம வண்டியையும் இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் காளைகளால அந்த வண்டியை இழுக்கவே முடியல. காளைகள் ரெண்டுமே ரொம்பவும் சோர்வாய் போய் தள்ளாடிய நிலையில இருக்கு. ஆனந்தனும் அந்த காளைகளை பார்த்து கொஞ்சம் கூட மனசு இறங்காம சாட்டை கம்பால அடிச்சுக்கிட்டே இருக்காரு. காளைகளால வலி தாங்கவும் முடியல, ரொம்பவும் கஷ்டப்படுது. காளைகளோட இந்த வண்டி கவனிக்குது காளைகளோட இந்த செயலை. வண்டி ஆனந்தனை கோபமா பாக்குது. வண்டிக்காரரே வண்டிக்காரரே அப்படின்னு சொல்லி இந்த வண்டி கூப்பிடுது. ஆனந்தன் அப்படியே திடுக்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. ஏன்னா அவர் சுத்தி முத்தி பார்த்த எந்த இடத்துலயோ தன்னை தவிர வேற எந்த மனுஷனும் இல்லை. அப்படி இருக்கும்போது தன்னை யாரு கூப்பிடுறாருங்கிற எண்ணத்துல அவருக்கு ரொம்பவும் திடுக்குன்னு ஆயிருது. உடனே வண்டி நான் தான் அவங்க வண்டி பேசுறேன், நீங்க இந்த காளைகளை சவுக்கால இப்படி அடிச்சு உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, தேவையில்லாம அதுங்க வேதனை தான் படுது, அதோட வேதனையை பத்தி தெரிவிக்கிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். வண்டியே நீ பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்பவும் புதிதா இருக்கு, அதோட இந்த காளைகளுக்கு ஆதரவா வேற பேசுற, அதுவும் ரொம்ப வியப்பா இருக்குன்னு சொல்லி ஆனந்தன் சொல்றாரு. வண்டிக்காரரே, என்னோட சக்கரம் பள்ளத்துல மாட்டிட்டு இருக்கு, காளையை மட்டும் தனியா வச்சு உங்களால அதை இழுக்க முடியாது, நீங்க சக்கரத்தை பின்னாடி இருந்து தள்ளினா மட்டும்தான் அந்த பள்ளத்துல இருந்து வெளியே வரும், அதை விட்டுட்டு காளைகளை அடிக்கிறதுனால நான் எங்கேயுமே நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி வண்டி சொல்லிடுது. ஆனந்தனுக்கு அப்போதான் அவன் செஞ்ச தவறு என்னன்னு புரியுது. உடனே அந்த வண்டியை விட்டு கீழே இறங்குறான். ஆனந்தன் பள்ளத்துல சிக்கிட்டு இருக்க அந்த வண்டி சக்கரத்தை தன்னோட தோள்களோட உதவியால நல்லா பின்னாடி இருந்து தள்ளுறான். அப்படி தள்ளுறப்போ காளைகளும் கொஞ்சம் வேகமா இழுத்தபடி இருக்கிறதுனால டக்குன்னு அது வெளியில வந்துடுது. ஆனந்தனுக்கு ரொம்பவும் சந்தோஷம். வண்டி அப்படி பாக்குறான். உடனே வண்டி, ஐயா, ஆத்திரத்தால நம்ம எந்த ஒரு செயலையும் வெற்றி காண முடியாது, பொறுமையோடவும் அறிவோடவும் செயல்பட்டாதான் நம்ம செய்யற காரியங்கள்ல வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனந்தனும் வண்டியோட இந்த கருத்தை ஏத்துக்கிறாரு. இதோட கருத்து இறுதியா என்ன சொல்றாங்கன்னா, நிதானத்தோட செயல்பட்டா நமக்கு எப்பவுமே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சுது. நன்றி.